அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதுவும் புரோட்டீன் நிறைஞ்ச ஸ்நாக்ஸு, ரொம்ப டக்குன்னு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். மூக்கடைல, அதாவது கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா? அது கருப்பு இல்லைன்னா வெள்ளை கொண்டைக்கடலையில செய்கிற ஒரு வடை தான். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளை கொண்டைக்கடலையை மதியம் 1 மணி போல் நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு 4-5 பல்ஸ் வந்து நம்ம விட்டு எடுத்தோன்னா ரொம்ப கொரண்டு இல்லாமல் ரொம்ப வந்து மாவும் இல்லாமல் மீடியமாக உங்களுக்கு கிடச்சிரும். இது கூடவே வந்து இப்போ கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 10 பூண்டை வந்து நான் தட்டி அது கூடவே சேர்த்துக்கிட்டேன். காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பச்சை மிளகா தான் எடுத்துக்கிட்டேன். 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், அப்புறம் மல்லி, புதினா, அது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அதுக்கப்புறம் எகெயின் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நான் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து எல்லாத்தையும் உப்பு எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வர வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது. ஓவர் ஹீட் ஆகிடுச்சின்னா மேலேயும் கீழேயும் வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் உள்ளக்க வந்து உங்களுக்கு வேகாது. நான் ரொம்ப பெரிய பெரிய வடையாக இல்லாமல் நல்லா சின்ன சின்ன உருண்டையாக தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். உருண்டையை எடுத்துகிட்டு அது நடுவில் நடுவில் லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தட்டையாக போயிடும். பருப்பு வடை நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இல்லை நீங்கள் அழுத்தம் கொடுக்காம நீங்கள் உருண்டையாகவே நீங்கள் செய்கிறா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். மிதமான சூட்டில் வந்து எண்ணெய் இருக்கும்போது நம்ம இது பண்ணணும், வடை போடணும். நல்லா வந்து இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த ஷேப்பில் இருக்கிறத விட எனக்கு வந்து உருண்டையாக இருக்கிற ஷேப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் ஊர் சைடு ஹந்திரி அப்போல்லாம் வந்து பருப்பு வடை வந்து இந்த மாதிரி தான் உருண்டையாக போட்டு விற்பாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் அதுவும் கொஞ்சம் நான் செஞ்சுக்கிட்டேன். இது வந்து ப பருப்பு வடையை விட இந்த கொண்டக்கடலையில் நீங்கள் செய்யும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெங்காயம், கருவேப்பிலை அந்த மாதிரிலாம் கொச்ச கொச்சன்ட்டு போட்டு அது நம்ம சாப்பிடும்போது அதில் டேஸ்ட்டு வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பருப்போட டேஸ்ட் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் பொருளை சேர்த்துக்கோங்க. இது சூப்பரான நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சட்னிலாம் தொடுத்தீங்கன்னு அவசியமே இல்லை. சும்மா வெறும் வாயிலே சாப்பிட்றலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.